ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்மளோட சமையலில் இன்றைக்கி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி சூப்பராக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன மிளகா வருதுனால நான் ஒரு 5-6 மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இது கூடவே 2 பெரிய வெங்காயம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வதக்கினா போதும். ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி ரொம்ப ட்ரையாக வதக்கணும்னு தேவையில்லை. இதுக்கு ஒரு ஹைலைட்டே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை இது போட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு பெரட்டி விட்டாலே போதும். இந்த கடலைப்பருப்பு, இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஆறின உடனே அரைச்சி தாளிச்சிக்கலாம். பாருங்கள், சட்னி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக தான் நம்ம அரைச்சிக்கிடணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக அந்த கடலைப்பருப்பெல்லாம் குட்டி குட்டியாக நம்மளுக்கு வாயில் மாட்டும் போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றி சூப்பராக ரெடி வச்சு நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், கேரண்டி. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செய்வீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.